Hi, I'm Madhubala. I'm studying BSc Horns Agriculture second year in Joy University. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பல்சஸ், பச்சைப்பயிறு, உளுந்து, தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகளில் வர இம்பார்ட்டன்ட் டிசீஸான ஆந்த்ரகனஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கல் டிசீஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை சயின்டிஃபிக்கில் கொலிட்டோட்ரைக்கம் லிண்டிமுத்தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆரம்பத்தை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஈல்டு நிறைய லாஸ் ஆகும். இதோட சிம்டம்ஸ் என்ன, இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இதோட சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இலையோட மேல் பகுதியில் பழுப்பு நிறத்துலையும் கருப்பு நிறத்துலையும் புள்ளிகள் காணப்படும். இது போக போக என்லார்ஜ் ஆகி அந்த பிளான்ட்டையே அஃபெக்ட் பண்ணிடும். இது எந்த மாதிரி கண்டிஷனில் வேகமாக பரவும் அப்படின்னா, காற்றுல அதிகமாக ஈரப்பதம் இருக்கும் போதும் மழை அதிகமாக பெய்யும் போதும் ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு ஈஸியாகவே ஸ்ப்ரெட் ஆகிடும். இப்போ இதோட சிம்டம்ஸ் பற்றி பார்த்துடும். நெக்ஸ்ட் இதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சீட் செலெக்ஷன். நம்ம சீட் செலக்ட் பண்ணும்போதே நல்லா ஹெல்த்தியான பிளான்ட்லேருந்து எடுத்த சீட்ஸை மட்டும்தான் சோவ் பண்ண யூஸ் பண்ணணும். ஏன்னா இது மெயினாக சீட்ஸ் மூலமாக தான் ஸ்ப்ரெட் ஆகுது. நெக்ஸ்ட்டு கிராப் ரொட்டேஷன். நம்ம ஒரே நிலத்தில் திரும்ப திரும்ப உளுந்து, பச்சைப்பயிறு, தட்டைப்பயிறு இந்த மாதிரி பயிறு வகைகளை போடாமல் சோளம், கம்பு இந்த மாதிரி தானிய வகைகளை போட்டால் இந்த டிசீஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சீட் ட்ரீட்மெண்ட். விதைக்கிறதுக்கு முன்னாடியே 1 கிலோ விதைக்கு 10 கிராம்ங்கிற அளவில் ட்ரைகோடர்மா விரிடி ஆர் சூடோமோனஸ் அதை கலந்து நம்ம விதைக்கலாம். இல்லை நீங்கள் கெமிக்கல் முறையில் பண்ணுறதா இருந்தால் கார்பன் டாக்சம் அப்படிங்கிற ஒரு ஃபங்கிசைட் பூஞ்சைக்கொல்லியை நீங்கள் பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட்டு இது உங்கள் வயலில் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கிராப்பெல்லாம் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் மேங்கோசெப் அப்படிங்கிற ஒரு ஃபோலியா ஸ்ப்ரேவை 1 kg per ஹெக்டருக்கு ஸ்ப்ரே பண்ணி இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆந்த்ரகனஸ் டிசீஸை நீங்கள் ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சி மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் ஈல்டில் நல்ல லாபம் பார்க்க முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.